வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் ஒரு புதிய கேமை பற்றி பார்க்க போகிறோம். அதான் மைண்ட்ஸை. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இதில் நம்ம ஒரு முன்னாள் வீரரான கடந்த காலத்தை மர்மங்களை அவிழ்க்க போகிறோம். வாங்க இந்த மைண்ட்ஸை உலகத்துக்குள்ளே போகலாம். இந்த கேமோட ஹீரோ பேர் ஜேக்கப் டியாஸ். இவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இப்போது ரெட் ராக் சிட்டிங்கிற பாலைவன நகரத்தில் சாதாரண செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு. இந்த ரெட் சிட்டி ஒரு எதிர்கால லாஸ் வேகஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சூதாட்டம்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஜேக்கப்போட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவருக்கு ஞாபக மறதி இருக்குது. அவரோட கழுத்தில் ஒரு மர்மமான நியூரால் இம்ப்ளான்ட் இருக்குது. அதுதான் இந்த மைண்ட்ஸை. இது அவருக்கு கடந்த காலத்தில் நடந்த சில இராணுவ ஆப்ரேஷன்கள் பற்றின ஃப்ளாஷ்பேக்குகளை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் அவரை மயக்கமடையும் செய்யுது. இந்த மைண்ட்ஸை இம்ப்ளான்ட்டோட ரகசியங்களை கண்டுபிடிக்கணுன்றது தான் ஜேக்கப்போட முக்கியமான நோக்கம். அதனால தான் அவர் சில்வா கார்ப்பரேஷன்ன்ற ஒரு பெரிய டெக் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. இந்த வேலை அவருக்கு கம்பெனிக்குள்ளே நடக்கிற மர்மங்களை உளவு பார்க்க ஒரு வாய்ப்பு அமையுது. கதை போக போக இந்த பெரிய டெக் கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடக்குதுன்னு தெரிய வருது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோக்களை பற்றிய பல தார்மீக கேள்விகளை இது கேம் எழுப்புது. ரெட் ராக் சிட்டி முழுவதும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் நிறைந்திருக்கு. ரோபோக்கள் பல வேலை செய்யுது. மேலும் கேர் எனப்படும் மையத்தால் கண்காணிப்பு அமைப்பு மூலம் குடிமக்கள் கண்காணிக்கப்படுகிறாங்க. இந்த உலகிலேயே மிக பாதுகாப்பான நகரம் என்று அழைக்கப்படுது. ஆனால் இந்த பாதுகாப்பு ஒரு விதமான சர்வாதிகாரத்தையும் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் குறிக்கிறது. ஜேக்கப் தன்னுடைய மைண்ட்ஸை இம்ப்ளான்ட் மூலம் இந்த நகரத்தோட உண்மையான நிலைமையை, பின்னால் நடக்கும் சில சதித்திட்டங்களையும் கண்டறிய முயற்சி பண்ணுறாரு. கதையில் சில்வா இண்டஸ்ட்ரீஸோட விசித்திரமான தலைவர் மார்க்கோ சில்வா மற்றும் ரெட் ராக் நகரத்தோட அதிகார வெறி கொண்ட மேயர் சிவா வேகா, இவங்க ரெண்டு பேரும் இடையில் ஒரு நிலையற்ற உறவு இருக்குது. சில்வா மனித பரிமாண வளர்ச்சியை மாற்றி அமைக்க விரும்புகிறாரு. அதே சமயம் வேகா தன்னுடைய தொழில்நுட்பத்தின் மீது ரெட் ராக் குடிமக்கள் மீதும் அதிக கட்டுப்பாட்டு பெற விரும்புகிறாரு. இந்த இருவருக்கும் இடையிலான மோதலை ஜேக்கப் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. மனித பேராசையால் உந்தப்பட்டு உணர்வுள்ள ரோபோக்கள் மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக உயரும்போது ஒரு தனிப்பட்ட தேடல் மனித குலத்தின் உயிர் வாழ்வுக்கு முக்கியமான பணியாக மாறுது. மைண்ட்ஸை கேம் தீவிரமான சண்டை காட்சிகள், வேகமான கார் சேசிங் மற்றும் அதிரடி துப்பாக்கி சூடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஜேக்கப் பல்வேறு மேம்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ஏலியன் சக்திகள், துரோகி இராணுவ பிரிவுகள் மற்றும் எதிரி ரோபோட்களுடன் சண்டையிடுறாரு. ஒவ்வொரு முடிவும் உயிர் வாழ்வதற்கு தோல்விக்கும் இடையிலான வேறுபாட்டை உருவாக்குது. அவர் தன்னுடைய மைண்ட்ஸை இம்ப்ளான்ட் மூலம் கிடைக்கும் சிறப்பு திறன்களை பயன்படுத்தி எதிரிகளை எதிர்கொண்டு உண்மைகளை வெளிக்கொண்டு வர போராடுறாரு. மைண்ட்ஸை ஒரு சிந்தனையை தூண்டும் கதையுடைய தொழில்நுட்பமும் மனித லட்சியமும் மோதும்போது என்ன நடக்கும் என்பதை ஆராய்கிறது. இது ஒரு நேர்கொண்ட கதை, சிறந்த சினிமாட்டிக் காட்சிகள் மற்றும் பல திருப்பங்கள் நிறைந்ததாக உள்ளது. ஜேக்கப் தன்னுடைய கடந்த காலத்தை மீட்டெடுத்து மனித குலத்தோட எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த கேம் ஆராய்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.